திரு கேசி 10% திரு விஜய் வாங்கினா அதுல பெரும்பாலான வாக்குகள் திமுக வாக்குகளா இருக்கும். 10க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகளை விஜய் வாங்கினா அதிமுக வாக்குகளும் சேர்ந்து போவதற்கான வாய்ப்பு. இது எப்படி நீங்க டிகோட் பண்றீங்க? இல்ல, அதாவது நீங்க 96ல் ரஜினிகாந்தோட எஃபெக்ட் பாருங்க. அன்னைக்கு ரஜினிகாந்த் மட்டும் சும்மா கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா கூட 200 தொகுதியில் ஜெயிச்சிருப்பார் 96ல். அந்த அளவுக்கு அவரிடத்துல ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருந்தது. அதை வேணா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பொழுது நம்ம ஒப்பிடலாம். இன்றைக்கு விஜய்க்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் இல்லை. எப்படி ஒரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதே ஒழிய அவர் ஒரு பெரிய ஆளுகிற கட்சியாக உருவெடுத்து விடுவார் அப்படிங்கிற அளவுக்கோ மிகப்பெரிய ஒரு வாக்கை பெற்று விடுவார் அப்படிங்கிறதோ இல்லை. ஏன்னா அதிமுக தலைமை பலவீனமா இருக்கு, அடிமை மாதிரி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அப்புறம் எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு, நீங்க யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத யோசிங்கிறத டார்கெட்டே அவருக்கு ஏடிஎம்கே வாக்கு அதுதான் அவர் பண்றாரு. ஆனா என்னன்னா, நீங்க இதே மதுரையில எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடந்தது. நான் எம்ஜிஆருக்கு பக்கத்துல இருந்தேன். அந்த சில தொண்டர்கள் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு பக்கத்துல வரணும்னு சொல்லிட்டு ஒடியாராங்க. அப்ப சுத்தி இருந்த அந்த காவல்துறை சார்ந்தவர்கள், அந்த ரிசர்வ் போலீஸ், அந்த தொண்டர்களை குச்சி எடுத்து அப்படி அடிச்சு விரட்டிடுறாங்க. எம்ஜிஆர் பயங்கரமா கோவப்பட்டு, நான் பக்கத்திலே இருந்தப்ப அந்த அந்த அவர் அந்த கடைசி வரைக்கும் அதுல சாந்தமே அடையல. அந்த காவல்துறை அந்த போலீஸ்காரங்க மேல கடுமையான கோபம் கொண்டு விட்டார். ஆனா அதே விஜய் அதே மதுரையில நடந்த இதுல தன் கண் முன்னால அந்த பவுன்சர்ஸ் தன்னுடைய அவன் என்ன ஒரு ஆர்வ மிகுதியில் அந்த மேடையில் ஏறி வந்துடுறான். அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து, தம்பி இதுவா இப்படி பண்ணாத, பார்த்து பத்திரமா இறங்கிப்போ, ஏப்பா கையை பிடிச்சி கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்ற. அதுதான் எம்ஜிஆர். பவுன்சரை விட்டு தூக்கி வீசுறத ரசிச்சுக்கிட்டு, அல்லது அதுக்கு குறைஞ்சபட்ச தடை எதுவும் சொல்லாம வந்தா அது எம்ஜிஆர் அல்ல, இவர் நம்பியார் ஆட்டிடியூட் அது. அதனால எந்த காலத்திலும் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது. அடுத்து அந்த ஆட்டிடியூடு பார்ப்பாங்க. அடுத்து ஏதோ ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே அதிமுக தொண்டர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, ஒன்று திராவிட கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டவர்கள். இப்போ திமுகலையும் சரி அதிமுகலையும், இப்போ கலைஞரது பேச்சாற்றல், எழுத்தாற்றல், தமிழாற்றல். ஆனா திமுக வாக்கு போகும், அதிமுக வாக்கு போகாதுன்னு சொல்றீங்க? இல்ல, புது வாக்காளர்களும் திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளது வாக்குகள் நிறைய போகும். திமுக கூட்டணி கட்சி வாக்குகள், திமுகவுடைய கூட்டணி கட்சி வாக்குகள் போகும். புது வாக்காளர்கள் போவாங்க. ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அதாவது பலனாளிகள். அதர்வைஸ் அவங்க திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. அதர்வைஸ் திமுக, அதுதான் முதல் சுற்றுலயே உங்களுக்கு நான் சொன்னேன், அதர்வைஸ் அவங்க திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த வாக்குகள் தான் அதிகமா போகும். அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் தனித்து நிற்பது என்பது அதிமுகவுக்கு பலம் தானே ஒழிய அது பலகீனம் இல்லை. அதிமுகவுடைய வெற்றிக்கு உண்டான சூத்திரம் என்பது இதை ஒருங்கிணைக்க வேண்டும். ஓகே, திரு பிரியன், திரு விஜய் தனிச்சு போட்டியிடுறதன் மூலமாக அதிமுக வாக்குகள், பெரும்பாலான வாக்குகள் அங்க போகும் அப்படின்னு தான் இதுவரைக்கும் நடந்த விவாதங்கள்ல பேசினாங்க. அதைத்தான் அவர் டார்கெட் பண்றாருன்னு. ஆனா கேசிபி விஜய் தனிச்சு நின்னா அதிமுகவுக்கு பலம்ன்றாரு, லாபம்னு ஒரு கணக்கு சொல்றாரு. அதாவது அரசியல்ல ஒண்ணு கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை எடுத்துட்டு பேசணும், இல்ல எதிர்காலத்தை பத்தி அந்த 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 புள்ளி விவரங்களை பேஸ் பண்ணி எதிர்காலத்தை கணிக்கணும். நம்ம கடந்த காலத்தோட புள்ளி விவரங்களை பேஸ் பண்ணி எதிர்காலத்தை கணிக்கிறோம். நம்ம அந்த கசப்பான உண்மையை சிலர் மனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதை நம்ம புரியுது, அவங்களோட கஷ்டம் நமக்கு புரியுது, அது வேற விஷயம். அந்த புள்ளியை மாற்ற முடியாது, திடீர்னு ஒரு சேஞ்ச் வந்துட்டாது. அப்போ விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னா விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அவர் 77 கோட் பண்றாருல, 77 எம்ஜிஆர் அவருடைய பாதை தனித்துவமானது. அது விஜய் கம்பேர் பண்ணவே முடியாது, எம்ஜிஆரோட டெஃபினட்டா கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் விஜய் ஒரேடியா நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா? கூட்டம் சேருது, விஜய்க்கும் கூட்டம் சேருது, எடப்பாடிக்கும் கூட்டம் சேருது. ஆனா இவங்க பிரேமலதா பார்வையில எடப்பாடி வருது அவங்க சொல்றாங்கல்ல, விஜய் கூட்டத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க? காசு கொடுக்காம வர கூட்டம்ன்றாங்க. ஆமா, காசு கொடுக்காம வரக்கூடிய, நான் பல இதுல விசாரிச்சேன்.
காசு கொடுக்காமல் வர கூட்டம் சொல்றாங்க. ஆனா பிரேமலதா ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், அதிமுக கூட்டணியில் இருந்தவர், காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாரு என்ற விஷயத்தை சொல்லும் போது, அப்ப இவர் சுற்றுப்பயணம் போனான்னா போராட்டின, கூட்டம் சேர்ந்தானே சேராட்டின, கட்சி வலிமையத்து இருக்கு, பலவீனமா இருக்குன்றது எனக்கு முக்கியம். அதை பலப்படுத்திட்டு நீங்க சுற்றுப்பயணம் போனா ஒரு அர்த்தம் உண்டு. ரெண்டாவது, விஜயை பொறுத்த மட்டும் நம்ம ரவீந்திரன் சார் சொல்ற மாதிரிதான் அன்டெஸ்டடா இருக்காருன்றது உண்மை. அன்டெஸ்டடா இருக்காருன்றது சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் யாருடைய வாக்குகளை பெறப் போகிறார் அப்படின்றது முக்கியமான விஷயம். அவருக்கு யாரோட வாக்கு வரப்போகுது ஆக்சுவலா, அதுதான் அங்க முக்கியமான விஷயம். திமுக எதிர்ப்பு வாக்கு அவருக்கு வரும். அவருக்கு வந்து கோட்பாடே கிடையாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அவர் ஒரு கண்ணு திராவிடன்றாரு, ஒரு கண்ணு வந்து தேசியம் சொல்றாரு. அவரு பல விஷயங்கள்ல வந்து திராவிட கட்சிகள் சொல்ற அதே கொள்கைகளை திரும்பி சொல்றாரு. அதே மாதிரியான நீட்டு வேண்டாம்னு சொல்றாரு, கவர்னர் பதவி வேண்டாம்னு சொல்றாரு, திருமொழி கொள்கைன்னு சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. பெரியார வழிகாட்டியா வச்சிருக்காரு சார். இன்னைக்கு அதிமுகவை பெரியார பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து பெரியார வழிகாட்டியா வச்சிருக்காரு. அப்படிலாம் வச்சிருக்கும் போது அவர் யாருடைய ஓட்டு எடுப்பாருன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், இதுவரையும் அதிமுகவுக்கும் சீமானுக்கும் மட்டுமே போயிருந்த ஓட்டுகள், அதுல கொஞ்சம் அவர் எடுப்பார். இதுவரையும் பாஜக கொள்கை ரீதியா பாஜக திமுக கூட்டணி வாக்குகளையும் கொஞ்சம் எடுப்பாருன்னு சொன்னாரு கேசி. ஆமா, அது சில ஏரியாக்கள் எடுக்கலாம். குறிப்பா மத்திய வட தமிழகத்துல எங்கெங்க விடுதலை சிறுத்தைகள் பலமா இருக்காங்களோ அந்த அவங்க வாக்குகள்ல கொஞ்சம் விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத மறுக்கிறதுக்கு இல்லை சார், அது உண்மை. நான் வந்து அதை நான் களத்துல பார்த்துட்டு தான் நான் சொல்றேன், இருக்கு கொஞ்சம் வாக்குகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து கொள்கை ரீதியா வந்து பாஜக எதிர்த்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள், அதை கொஞ்சம் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ரசிகர்கள் வாக்குகள் இருக்கு. அது பேர் சீமானுக்கு விஜய் போட்ட வாக்குகள் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியம், நடுநிலையா இருக்கிறவங்க சரி விஜய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னு வாக்குகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் சேர்த்தா கூட அவர் தனியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதான் உண்மை. ஓகே, ஆனா வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, அது குறித்து தான் அக்னீஸ்வரன் பேசணும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகும், அதிமுகவுடைய வாக்குகள் போகும், திமுக அதிமுகவுக்கான மாற்று வாக்குகள் போகும், திரு சீமானுக்கான வாக்குகள் போகும் அப்படின்லாம் ஒரு கணக்கு. அவர் வெற்றி பெறுவார், அது அப்படியே சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறுமா அப்படின்னா அது நமக்கு அதுல உத்தரவாதம் இல்லை. ஆனா இந்த வாக்குகள் போறத அவர் கடந்த கால ஃபேக்ட்ஸை வச்சு அவர் டீகோட் பண்றாரு பிரியன் சார். அப்போ பாதிப்பு பெருமளவு யாருக்கு, எந்த கட்சிக்கு பெருசா பாதிப்பு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, திரு விஜய் அவர்களுடைய இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ரசிகர்கள், இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்களே, அதெல்லாம் எந்த கட்சிக்கு ஒரு ஒரு தேய்மானத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது அவர் 3 கட்சிகளை சொல்லியிருந்தார். 1 விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 தேமுதிக, 3 நாம் தமிழர் கட்சி என்று அவர் சொல்லியிருந்தார். காரணம், அப்படி வராது என்று நினைத்தார்களா இல்லையா என்பதல்ல, ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 5 மாநிலங்களில் தேர்தலை சந்தித்தவர்கள் சொன்ன கருத்து அது. இது ஒன்று. இன்னொன்று, திமுக அதிமுகவுக்கு சேதாரம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவருடைய கூற்றிலிருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது ஒன்று. இன்னொரு விஷயம், இங்க தேர்தலை மையப்படுத்தி பார்க்கறதுனால இல்ல, இங்க அதிமுக திமுக வாக்கு வராது அப்படின்றதுனால தான் இங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி என்ன நான் நிற்பதாக நினைத்து 234 தொகுதிகளிலும் கொண்டு வாருங்கள். ஏன்னா ஆளுமை மிக்க கட்சி என்பதை தாண்டி அடிப்படை கட்டமைப்பு இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கு. அவங்களுக்கு இல்லன்றீங்க? அவங்களுக்கு இல்லன்னு சொல்லல. இப்பதான் 2 வருஷ குழந்தை முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் ஏறத்தாழ 70 வயதில் ஒரே இயக்கத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய கட்டமைப்பு என்பது வேற தானே வச்சிருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல வாக்குகள்லாம் வருமா போகுமான்னு பேசும்போது, அப்படி எப்ப சார் தெரியும்? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தானே தெரியும்ன்றீங்க. ஆமா, விஜய் மூடி தானே வச்சிருக்காரு எல்லாத்தையுமே. கட்டமைப்புல இருந்து எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குவார் திறந்துட்டாருன்னா அப்பதானே நமக்கு தெரியும். இப்பவே எப்படி நீங்க பலவீனமா இருக்கிறாருன்னு முடிவு பண்றீங்கன்னு கேக்குறேன். பலவீனம் சொல்லல, ஆனா 70 ஆண்டுகள் கட்சிகளும் 31 வருஷம் ஆண்ட கட்சியும் என் பின்னாடி வாங்கன்னு சொல்றாங்களே, இதுவரைக்கும் 2 ஆண்டு காலம் எத்தனை கட்சி வந்துச்சு? ஓகே, பேசும். அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் 70 வருஷ கட்சி என் பின்னாடி வாங்கன்னு சொல்லலாம்.